வணக்கம். இந்த அமர்விலே பொதுவான விடயமாக போடப்பட்டிருந்தாலும் கூட அரசியல் வள்ளுவர் கூறும் அரசியல் திருக்குறளும் சைவ சித்தாந்தமும் அடுத்ததாக உளவியல் சார்ந்த ஒரு கண்ணோட்டம் ஆகிய தலைப்புகளை பேச இருக்கின்றார்கள். அடுத்ததோடு திருவள்ளுவரின் பார்வையில் நாடு என்று உண்மையிலேயே 3வது நாளாக திருக்குறள் மகாநாடு என்னுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் நாங்கள் கலாச்சாரத்துக்கு மட்டும் கலை நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆய்வு அரங்குகளுக்கு மிக முக்கியம் கொடுக்கின்ற ஒரு நிலையை முன்னிறுத்த வேண்டும் என்ற ரீதியிலே உங்களுடைய கல்வி குழு அதை முன்வைத்ததன் காரணமாக என்று அந்த வகையிலே வெற்றிகரமாக இந்த ஆய்வு அரங்குகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே இங்கே இறுதியாக இந்த ஆய்வரங்கு பொதுவானதாக அமைகின்றது. அதிலே இன்று இங்கே முன்னாலே அமைந்திருக்கின்ற 4 பங்கேற்கின்றார்கள். நாகேஸ்வரி ஸ்ரீ குமரகுரு, நீலாவதி நவரேச பிள்ளை, டாக்டர் போல் யோசன் மற்றும் திருமதி சசிகலா ஜீவானந்தம் ஆகியோர் தங்களுடைய கருத்துக்களை பெற வருகின்றார்கள். அவர்களை பற்றி முதலில் இங்கே நான் அடங்க இருப்பது திருமதி நாகேஸ்வரி ஸ்ரீ குமரகுரு. அவர் ஒரு சிறந்த பேச்சாளர் மட்டுமில்லை, ஜோக் பிராந்திய கல்வி சபையிலே ஒரு கலாச்சார உத்தியோகத்தராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கனடாவுக்கு வந்ததன் பிறகு நமக்கு கற்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஆர்வத்தோடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழியில் முதுகலை மாணவி பட்டத்தையும் பெற்றுக்கொண்டவர். அவர் முதலில் நான் இங்கே அழைக்கின்றேன். அவர் பேச இருக்கின்ற தலைப்பு வள்ளுவர் கூறும் அரசியல். வாருங்கள் நாகேஸ்வரி ஸ்ரீ குமரம். ஆறாவது திருக்குறள் மகாநாட்டில் நிறைவு நாளில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். வள்ளுவர் கூறும் அரசியல் என்ற இந்த கட்டுரை தலைப்பிலே அரசியல் பற்றி வள்ளுவர் என்ன கருத்தினை கொண்டிருந்தார் என்பதை மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். வள்ளுவரின் அரசியல் என்பது ஒரு சிறந்த ஆட்சியாளர் எவ்வாறு மக்களை வழிநடத்த வேண்டும், ஒரு நல்ல அரசு எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான கருத்துக்களை மிக சுருக்கமாக ஆழ்ந்த அறிவு கொண்டு நோக்கும் வகையில் அமைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த அரசியல் கருத்துக்கள் வெறும் சட்டங்களின் தொகுப்பு அல்லாமல் மாறாக நல்ல ஆட்சி, நேர்மை, அறம் மற்றும் மக்களுடைய நலன்களை முன்னிறுத்துகின்ற கருத்துக்களாக இந்த அரசியல் கருத்துக்கள் அமர்ந்திருக்கின்றன. இந்த அரசியல் கருத்துக்கள் உலக அரங்கிலும் சரி, எங்களுடைய தாய்நாட்டு அரசியல் அரங்கிலும் சரி, அந்த நடவடிக்கைகளுக்கு வழிகாட்டுவனவாக அமைந்திருக்கின்றனவா என்பதைத்தான் நோக்க வேண்டும். அந்த வகையில் அரசியல் திருக்குறளில் எவ்வாறு பேசப்படுகின்றது என்பதனை பார்க்கின்ற போது முதலிலே அரசனுடைய இயல்பு, அரசியல் என்பவற்றை 25 அதிகாரங்களில் மிக அழகாக கூறப்பட்டிருக்கின்றது. அரசியல் என்ற சொல் அரசு இயங்குகின்ற முறையையும் ஆள்வோரையும் அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி பொதுவாக கூறுகின்ற நிலையிலிருந்து மாறி மக்களுடைய நலன்களில் அது எவ்வாறு பங்கு கொள்ள வேண்டும் என்பதனை மிக தெளிவாக கூறியிருக்கின்றது. அரசன் எனப்படும் ஆட்சி தலைவன் குடியோம்புவனாக இருக்க வேண்டும் என்பதே வள்ளுவருடைய சிந்தனை. இதைத்தான் அவர் காலத்தில் வாழ்ந்ததாக நம்பப்படும் ஔவையார் கூட குடி உயர கோர் உயர்வான் என்று சொல்லி கூறியிருக்கின்றார். மன்னனும் மக்களும் ஒன்று, ஆனால் மன்னனுக்கு மக்களிடமிருந்து வேறுபாடு தருவது ஆட்சி செய்கின்ற முறை என்பதை பிறப்போக்கும்
குறிப்பிட்ட வள்ளுவர், அரசன் தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஒரு நிலையில் மக்களை பார்க்க வேண்டும். மக்கள் வருந்தாமல் காக்கின்ற முறையில் அரசன் மனித குலத்தில் பிறந்திருந்தாலும் தெய்வத்தன்மை உடையவனாக கருதப்படுகிறான் என்பதற்கு முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு இறையென வைக்கப்படும் என்ற 388வது குறளிலே மிக அழகாக கூறியிருக்கின்றார். ஒரு அரசன் தன்னுடைய நாட்டிற்கு கீழே இயங்குகின்ற நிலையில் அந்த நாடு எவ்வளவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு 3 முக்கிய அம்சங்கள் நிறைவாக இருக்கின்ற போதுதான் அந்த நாடு மிகவும் சிறப்பாக அமையும். உருபசியும் ஓவாப்பிணியும் செருபகையும் சேரில்லாத நாடு. அதாவது ஒரு நாடு ஒரு நல்ல அரசாட்சி கீழே இயங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டிலே பசி இருக்கக்கூடாது, பிணி இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது. இந்த 3 அம்சங்களும் நிறைவாக அமைகின்ற போது அந்த அரசாட்சி மிகவும் சிறப்பாக அமையும் என்பதை எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். திருக்குறளிலே சொல்லப்பட்ட அரசியல் அறநெறிகள் சொல்லப்பட்ட காலத்தை கருத்தில் கொண்டு சொல்லப்பட்டிருந்தாலும் எந்த காலத்திற்கும் எந்த நாட்டு அரசியல் அணுகுமுறைக்கும் அது ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பதை காணலாம். அரசியல் அதிகாரங்களிலே அரசனுடைய இயல்பு தொடங்கி இடுக்கண் அழியாமை ஈறாக 25 அதிகாரங்களிலே அரசியல் பற்றியும் ஆட்சி முறை பற்றியும் தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார். ஒரு அரசனுடைய ஆட்சியிலே தனக்கென எல்லைகள் வகுத்து அவனுடைய ஆட்சி அமைய வேண்டும். தன்னுடைய எல்லையை மீறி ஆட்சி செய்கின்ற போது அது அவனுடைய இருக்கும் இடத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை நாடொரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும். அதாவது நாட்டிலே நாள்தோறும் ஏற்படுகின்ற நிலைமைகளை ஆராய்ந்து அதற்கான வழிமுறைகளை செய்யாத அரசன் தன்னுடைய நாட்டை மெல்ல மெல்ல இழந்து விடுவான் என்பது இதனுடைய பொருள். இன்று பல்வேறு நாடுகளிலே நடைபெறுகின்ற போரின் விளைவுகளை இந்த குறளின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய தாயகத்தை பொறுத்தவரை தன்னுடைய எல்லையில் நின்று அரசாட்சி செய்யாததன் விளைவு ஏனைய நாடுகளிடம் அடிமைப்பட்டிருக்கின்றது என்பது நம் எல்லோருக்கும் கண்கூடும். ஒரு நாட்டிலே இருக்கின்ற அரசன் அரசியல் அமைப்புக்கு ஏற்ப ஆட்சி செய்கின்ற போது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மிக முக்கியம். நாட்டினுடைய பொருளாதாரமே அந்த அரசனுடைய முதுகெலும்பாக பார்க்கப்படுகிறது. பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்றார் வள்ளுவர். ஒரு நாட்டின் 2 கண்களாக பார்க்கப்படுவது கல்வி செல்வமும் பொருளாதாரமும். அத்தோடு ஒரு நாட்டிலே பொருளும் கல்வியும் பாதுகாப்பும் என்ற துறைகளில் முழுமை பெற்றிருப்பதே சிறந்த பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடாக அரசு காணப்படுகிறது. இந்த பொருளாதாரத்தை இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஒரு நாட்டிலே பொருளை ஈட்ட வேண்டும், ஈட்டிய பொருளை பாதுகாக்க வேண்டும், அந்த பாதுகாத்த பொருளை செலவு செய்ய வேண்டும். செலவு செய்கின்ற போது தேவைக்கு ஏற்ப செலவு செய்வதன் மூலம் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மிகச் சிறப்பாக அமையும். நிறைவான பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடே சிறந்த அரசியல் அமைப்போடு ஆட்சி செய்யக்கூடிய நிலைமையில் காணப்படும் என்பதை எங்களுக்கு வள்ளுவர் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன் சொன்ன கருத்து இன்றும் அது நிலைக்கக்கூடிய அளவுக்கு செயற்படுத்தக்கூடிய அளவுக்கு அது இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு, நல்ல அரசாட்சி செய்கின்ற அரசனுக்கு பொருளாதாரம் போன்ற கல்வி படைகள் போன்ற பல்வேறு அம்சங்கள் இருந்தாலும் அரசனுடைய பண்புகள் என்று சிலவற்றை குறிப்பிட வேண்டும். எத்தனை வசதிகள் இருந்தாலும்
அத்தனையும் கட்டி காக்கின்ற அரசனுக்கென்று சில பண்புகள் இருக்க வேண்டும். அரசன் என்பவன் மக்களை கண்ணாகவும் உயிராகவும் உடலாகவும் கருதினான் என்று சொல்லி பல்வேறுபட்ட இலக்கியங்களில் சான்றோர்கள் வகுத்த செய்யுள்கள் மூலம் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆட்சி செய்கின்ற அரசனுடைய செங்கோல் எப்போதும் நிமிர்ந்து நிற்க வேண்டும், அது சாய்ந்து விடக்கூடாது. அப்படி சாய்ந்து விடுகின்ற போது அந்த அரசியலிலே ஒரு பக்க சார்பான நிலைமைகள் ஏற்படும். ஆகவே செங்கோலால் ஆட்சி செய்கின்ற அரசனே அந்தனர் நோக்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் என்ற குறள் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. நல்ல அரசாட்சி இருக்கின்ற போது அந்த அரசனுக்கு பக்கபலமாக பல்வேறுபட்ட பணியாளர்கள் தேவை. அந்த பணியாளர்களை தெரிவு செய்கின்ற போது அந்த அரசன் மிக பொறுப்புள்ளவனாகவும் எச்சரிக்கையோடு தெரிவு செய்ய வேண்டும். தன்னுடைய இந்த பணியாளர்களை அவன் தெரிவு செய்கின்ற போது கருணையின் அடிப்படையிலோ அல்லது அன்பின் அடிப்படையிலோ அவர்களை தெரிவு செய்யாது கடமையை உணர்ந்து செய்யக்கூடியவர்களாய் தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்கு காதன்மை கந்தா அறிவறியா தேறல் பேதமை எல்லாம் தரும். அதாவது அறிய வேண்டியவற்றை அறியாதிருப்பவர்களை அன்பு காரணமாக பதவியில் அமர்த்துகின்ற போது அந்த அரசின் கீழ் இயங்குகின்ற பணியாளர்களுடைய பணி மக்களுக்கு பயனற்றதாக போகும். இதை நாங்கள் எங்களுடைய நாட்டிலும் சரி எங்கள் அயல் நாடுகளிலும் சரி தங்களுக்கு விருப்பமானவர்களை பணியில் அமர்த்தியதன் மூலம் நாடு எவ்வளவு துன்பத்திலும் மக்கள் எவ்வளவு துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம் கண்கூடாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பணியாளர்களை அமர்த்துவதற்கு முதலாவதாக அமைச்சர்களை பார்க்க வேண்டும். மன்னனுடைய பாதுகாப்பு கவசங்களாக பல்வேறு உறுப்பினர்களை கூறலாம். அதிலே முதலாவதாக கூறக்கூடியவர் அமைச்சர். இந்த அமைச்சர் என்பவர் எந்த வகையான ஆளுமைகளை கொண்டு அரசனோடு செயற்பட வேண்டும் என்பதற்கு பண்கண் குடிகாத்தல், கற்றறிதல், ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. ஒரு அமைச்சனுக்கு மன வலிமையும் குடிகளை காத்தலும் அறநூல்களை கற்று அறிந்திருத்தலும் விடாமுயற்சியும் ஐப்புலன்களின் தூய்மையும் என்ற 5 அம்சங்களும் நிறைவாக கொண்ட ஒருவனே அமைச்சராக இருக்க முடியும். அவ்வாறு இல்லாது நண்பனாக இருக்கின்றவர்களை அல்லது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கின்றவர்களை அரசனுடைய அமைச்சர்களாக தெரிவு செய்கின்ற போது அந்த அரசனுடைய அரசியல் அமைப்பிலே பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது அது குடிமக்களை பாதிக்கும் என்பதை வள்ளுவர் மிக அழகாக கூறியிருக்கின்றார். இந்த அமைச்சருக்கு அடுத்த வகையிலே இருப்பவர் மன்னனுக்கு துணையாக நிற்கும் தூதுவர்கள். அறிவுறு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. இயற்கையான அறிவும் பல நூல்களையும் பல காலங்களில் ஆராய்ந்து தெளிந்த கல்வியும் உடைய 3 அம்சங்களையும் கொண்டவனே ஒரு சிறந்த தூதுவனாக அமைகின்றான். அந்த தூதுவனாக இருக்கின்றவன் அமைச்சரை விட அரசனுக்கு மிக முக்கியமான ஒரு பாத்திரமாக படைக்கப்பட்டிருக்கின்றார் வள்ளுவர். அரசியல் பேசுவோம். அடுத்ததாக படைகள். கூற்றுடன் மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றதுவே படை. படைகள் என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கூற்றுவனே சினம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து நின்று அவனோடு போர் புரியக்கூடிய ஆற்றலுடையவர்களே படைகளாக இருக்க வேண்டும். அவர்களுடைய ஆளுமையே அந்த நாட்டினுடைய பாதுகாப்பை நிர்ணயிக்கும் என்று சொல்லி கூறியிருக்கின்றார். இவை எல்லாவற்றையும் விட அமைச்சர் இருந்தாலும் படைகள் இருந்தாலும் தூதுவர்கள் இருந்தாலும் மக்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது காலம், இடம். ஒரு பொருளதிகாரத்திலே 59 தொடக்கம் 72 வரையான குறட்பாடு
அரசுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. கூகை என்ற பறவைக்கு பகலிலே கண் தெரியாது. அது காகத்திடம் பகலிலே செல்கின்ற போது அந்த காகம் இலகுவாக அந்த கூகையை கொன்றுவிடும். அதுபோல ஒரு மன்னனும் தன்னுடைய வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் காலம் இடம் என்பது மிக முக்கியமானது ஒன்று. போருக்கு செல்கின்ற போது காலம் இடம் பார்த்து செல்ல வேண்டும் என்பதை புறநானூற்று பாடல்கள் புறப்பொருள் வெண்பா மாலைகளில் நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆனால் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் போரை நேரில் கண்டிருக்கின்றோம். காலம் இடம் பார்த்து போன பல போர்களிலே வெற்றியும் பெற்றிருக்கின்றோம், தோல்விகளையும் சந்தித்திருக்கின்றோம். ஆகவே காலம் இடம் என்பது மிக முக்கியமானது. இந்த எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அரசியல் கோட்பாட்டிலே மிக முக்கியமான உறுப்பாக பார்க்கப்படுவது அகதிகள், குடியேற்றம். மிக முக்கியமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அகதிகள் குடியேற்றம் என்பது போர் சூழல் காரணமாகவும் இயற்கை அழிவு காரணமாகவும் பல்வேறு நாடுகளிலே இருந்து வருகின்ற மக்களை அரவணைத்து அவர்களுக்கான வசதிகளை செய்து கொடுக்கின்ற அரசு அந்த அரசியல் அமைப்பிலே மிக முக்கிய இடத்தை பெறுகின்றது. அந்த வகையில் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் போர்ச்சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சென்றிருக்கின்றோம். குறிப்பாக கனடாவிற்கு நாங்கள் அகதிகளாக, பலர் அகதிகளாக வந்திருக்கின்றோம். வந்த எங்களை அரவணைத்து எங்களுக்கான சகல வசதிகளையும் செய்து கொண்டும் இருக்கின்ற இந்த நாட்டை வள்ளுவர் அந்த காலத்திலே நினைத்தாரோ என்னவோ அப்படியான ஒரு குரலை அவர் ஆக்கி வைத்திருக்கின்றார். பொறியங்கும் மேல்வருங்கால் தாங்கி இறைவற்கு இறையங்கும் நேர்வது நாடு. ஒரு நாட்டினுடைய வலிமையும் தார்மீக பொறுப்பும் ஆபத்தில் உள்ளவர்களை காத்து அவர்களை அரவணைப்பதுமே ஒரு சிறந்த அரசுக்கு அடையாளமாக இருக்கின்றது என்பதை கூறியிருக்கின்றார். ஆகவே அரசியல் அமைப்பு பற்றியும் அரசை பற்றியும் அரசனை பற்றியும் பொருட்பாலில் இன்றும் பொன்போல் போற்றத்தக்க வகையில் பல்வேறுபட்ட குறள்கள் மூலம் கூறியிருக்கின்றார் வள்ளுவர். அவருடைய கருத்துக்கள் அன்றைய காலத்தில் குடியாட்சி முறையில் கூறப்பட்டிருந்தாலும் இன்றும் அது பொருந்துவதாக இருப்பதுதான் மிக முக்கியமானது. அரசு எப்படி இருக்க வேண்டும், அரசியல் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், அரசனோடு சேர்ந்து இயங்குகின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக எடுத்து கூறியிருக்கின்றார். திருக்குறளிலே அரசியல் உட்கூறுகளாக நாடு, நாட்டின் அரசு, அரசின் ஆட்சி முறை, அமைச்சு என்பவற்றை அத்தோடு மிக மிக முக்கியமாக அந்த நாட்டிலே வாழ்கின்ற குடிமக்கள் என அரசியலுக்குள் அங்கம் வகிக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே சொல்லப்பட்ட அறநெறிமுறைகளும் நேர்மை, சார்பின்மை, ஒழுங்கு, நியாயம், சமநீதி என்ற பல்வேறுபட்ட பண்புகள் அரசுக்கு இருக்க வேண்டும் என்பதையும், இது தமிழ் மொழி நூலாக இருந்தாலும் கூட எந்த நாட்டவரும் எந்த மொழியிலும் இதை பயன்படுத்தக்கூடிய வகையில் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே திருக்குறளில் கூறப்பட்ட அரசியல் கருத்துக்கள் காலம் கடந்தும் நம் கண்முன்னே நடைமுறையில் இருக்கின்றன என்பதை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அருமையான ஒரு தொகுப்பாக வள்ளுவரின் அரசியல் பார்வையை, அதாவது வள்ளுவன் சொல்லுவான், படை குடி ஊழ் அமைச்சு அந்த ஆறையும் தொகுத்து அவர் தன்னுடைய சுருக்கமான முன்னுரையிலே தந்திருக்கின்றார். சுருக்க உரையிலே உண்மையிலேயே அவருடைய அந்த பார்வை எல்லாத்தையும் உள்ளடக்க வேண்டும் என்ற அந்த பார்வை அவருடைய வந்திருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அவருக்கு முதலே பாராட்டை கூறிக்கொண்டு நீங்கள் ஏதாவது இருந்து கேள்வி கேட்பதாக இருந்தால் கேள்வி கேட்கலாம். கருத்துக்கள் சொல்வதாக இருந்தாலும் கூட சுருக்கமாக. ஆமாம், என்ன சொல்கிறேன்னா, அரசியலில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நான் பிரபாயில் கூட கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்தலாம் என்பது தான் மிக முக்கியம். என்ற அவருடைய கட்டுரையை
தொகுத்து மாற்றி எழுதுவதற்கு உங்களுடைய கருத்துக்கள் உதவியாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நான் சொல்ற நேரம் முக்கியமானது. உண்மையிலே வள்ளுவருடைய அந்த அரசியல் முறையை தவறி நடந்தால் என்ன நிலவு விளைவு ஏற்படும் என்பதற்கு எங்களுடைய தாயம் ஒரு சிறந்த ஒரு வரலாற்று பதிவாக இருக்கிறது. எப்படி நாங்கள் மக்களை பதைக்கக்கூடிய முறையில் எங்களுடைய அரசு அமைந்தால் எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் மிகவும் துன்பத்தை சந்திப்போம் என்பதற்கு வள்ளுவர் கூறியதனுடைய எதிர்மறை விளைவுகளை நாங்கள் தாயகத்தில் மட்டுமல்ல எங்களுடைய தமிழ்நாட்டிலும் அது நடக்கிறது. இவருக்கு பாராட்டுகள். அருமையான ஒரு அழைப்பிலே அழகாக இருக்கிறீர்கள். வாழ்ந்த உண்மையிலே சுடரோட நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது அது அரசியலை பொறுத்தளவு அரசியலுக்கு பலவிதமான கண்ணோட்டங்கள் பலவிதமான பார்வைகள் இருக்கின்றது. இன்றைய நிலையிலே இருக்கின்ற என்ன வள்ளுவர் எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். செங்கோன்மையும் சொல்லியிருக்கார், கொங்கோன்மையும் சொல்லியிருக்கிறார். அப்படிங்கிற அமைச்சர் அமைய வேண்டும். அரசனுக்கு இடித்து கூறுகின்ற எதிர்கட்சியாகவும் அமைச்சர் இருக்க வேண்டும் என்பதையும் வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். என்னுடைய அவருடைய இவை எல்லாமே தொக்கு நிற்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அவை அவர்களுக்கு இந்த இடத்திலே மீண்டும் நன்றியை கூறி உங்களுடைய கரகோடு அடுத்த பேச்சாளர் அமைகின்றேன். இவர் உண்மையிலேயே மிக ஒரு அனுபவம் வாய்ந்த சைவத்தோடு தன்னை இணைத்து கொண்ட ஒரு இடத்திலே ஆசிரியராக இருந்தவர். இங்கே வந்து தமிழ் கல்வி பல பிராந்தியங்களிலே பீல் பிராந்தியம், ஜோ பிராந்தியம், டொரண்டோ பிராந்தியம் ஆகிய 3 கல்வி வலயங்களிலும் அவர் பணியாற்றினார் ஆசிரியராக. அது மட்டுமில்லாமல் சைவ பேரவை செயலாளராகவும் இன்றும் அவர் தொலைவழியில் அந்த கல்வியை பல்வேறு நாடுகளில் உள்ளவர்களுக்கும் செய்து கொண்டிருக்கின்றார். அவரை பொழுதுக்கு அழைக்கின்ற நீலாவதி நவரேஸ்வரி அவர்கள் பாருங்கள். அனைத்துலக 6வது திருக்குறள் மகாநாடு இங்கே நடைபெறுகிறது. அது முதல் வரவேற்கத்தக்கது. எங்களுடைய நாட்டில் நாங்கள் வாழுகின்ற புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாட்டில் இது நடைபெறுவது உண்மையிலேயே ஒரு மெச்சத்தக்கது, பெருமைக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. நாங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளக்கூடிய முறையில் எங்களுடைய நாட்டிலே நடக்கிறபடியால் அது எங்களுக்கு விசேஷமாக இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம் கூறி, ஆன்மாக்கள் சார்ந்ததன் வண்ணம் சாரக்கூடியவை. தானாக தன்னுடைய அறிவை தானாக துலங்க செய்ய முடியாது, அதை துலக்க வேண்டும். அந்த வகையில் இவ்வளவு நேரமும் அரசுக்குள்ளேயும் நாட்டுக்குள்ளேயும் மன்னர் அரண்மனையும் சார்ந்திருந்த ஆன்மாக்களை நான் இப்பொழுது ஆன்மீகத்துக்குள்ள இழுத்து கொண்டு செல்ல போகின்றேன். ஆன்மீகத்துக்கு வரைக்குள்ள அங்கேயும் சார்ந்ததன் வண்ணமாக நிற்கக்கூடியவைதான் நாங்கள் எல்லோரும், ஆன்மாக்கள் எல்லோரும். அந்த வகையில் திருக்குறளும் சைவ சித்தாந்ததும் என்ற தலைப்பில் சைவ சித்தாந்த நூல்களை எழுதிய ஆசிரியர்கள் அநேகமாக 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 14ஆம் நூற்றாண்டிலும் அதற்கு பின்னாலும் வாழ்ந்த காலப்பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் எழுதிய நூல்களில் எவ்வாறு காலத்துக்கு முந்தைய திருக்குறள் திருவள்ளுவருடைய சிந்தனைகளை தங்களுடைய பாடல்களில் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் என்னுடைய கட்டுரையில் நான் உங்களுக்கு கூறப்போகின்றது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அருளி செய்த திருக்குறள் உலகம் போற்றும் நீதி நூல். பொருட்பாலை பேசுபொருளாக கொண்டமையால் அவை கூறும் சைவ சித்தாந்த கருத்துக்களை இனங்காணுதல் அவசியமாகும். எங்களுக்கு தரப்பட்ட ஃப்ரேம்வொர்க் வந்து பொருட்பாலுக்குள்ளேயும் அந்த 70 அதிகாரங்கள் தந்திருக்கிறார்கள். 700 குறள்கள் அதுக்குள்ள அடங்குகின்றன. அந்த 700 குறள்களையும் உங்களுக்கு நான் ஒரு பாட்டு மூலமாக உங்களுக்கு சொல்லி போட்டு மீதியை தொடர்கின்றேன். திருவள்ளுவர் மாலையில் போக்கியார் பாடிய பாடல்: அரசியல் 5, அமைச்சியல் 2, உருவல் அரண் 2, ஒன்று ஒன்கூழ், இருவியல் திண்படை நட்பு 17, குடி 13,
வெண்பொருள் ஏழாம். இந்த 70 பாடல்களையும் 70 அதிகாரங்களையும் இதற்குள்ள போக்கியார் பாடி வைத்திருக்கின்றார். அதைத்தான் அந்த இந்த முறை திருக்குறள் மாமன்றம் எங்களுக்கு தரப்பட்ட பேசுபொருள். மெய்கண்ட சாத்திர நூல்களிலும் திருமூலர் அருளிய திருமந்திரத்திலும் இடம்பெறும் சைவ சித்தாந்த கருத்துக்களை தமக்கு முன்னால் வாழ்ந்த திருவள்ளுவர் மிக சிறப்பாக குறள் வாயிலாக விளக்கியிருக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டி சிந்திப்பதே இக்கட்டுரையின் நோக்கமாகும். மன்பதை உய்யும் பொருட்டு ஒப்பில்லா ஒரு நூலை அளித்த பெருமை வள்ளுவருக்கு உண்டு. எச்சமயத்தவரும் போற்றுமாறு திருக்குறளை அருளியமையால் அவர் வான்புகழ் வள்ளுவர், இது பாரதியாருடைய கூற்று என்று போற்றப்பட்டார். சைவ சமயம் மிக பழமையானது என்பது ஆராய்ச்சியாளர் கண்ட முடிவு. பண்டை தமிழ் இலக்கண நூல்களாகிய தொல்காப்பியம், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு முதலான சங்க இலக்கியத்திலும் சைவ சித்தாந்த கருத்துக்களை காண முடிகிறது. சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களிலும் சைவ சமய கருத்துக்களை இளங்கோவும் சாத்தனாரும் பதிவு செய்துள்ளார்கள். அக்காலத்தில் வாழ்ந்த மன்னர் முதல் மக்கள் வரை சமய பொறையை கடைப்பிடித்தவர்கள். ஏனெனில் வெவ்வேறு சமய கொள்கைகளை உடையவர்கள் அயலில் வாழ்ந்திருக்கிறார்கள், பக்கத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் அயலவரை பேணி வாழ்ந்துள்ளார்கள் எனவும் சிலம்பும் மணிமேகலையும் ஆதியான நூல்கள் இன்னமேறிய நூல்களும் கூறுகின்றன. ஆகையினால் அக்கால சமுதாயம் எல்லா சமயங்களையும் மதிப்பவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், எல்லா கோயில்களுக்கும் போவர்களாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையும் கூறாமல் கூறுகின்றன பழந்தமிழ் நூல்கள். அப்போ பழந்தமிழ் நூல்களிலேயே இதெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் சிலப்பதிகாரம் படிக்கைக்குள்ள பக்கத்திலேயே எல்லா கோயில்களும் ஓரளவு தூரத்தில் கோட்டமன்று அங்கே கோயில்கள் இருந்திருக்கின்றன. எல்லா சமயத்தவரும் எல்லா கோயில்களுக்கும் போய் சமய வேறுபாடு இல்லாமல் சமய பொறையை கடைப்பிடித்த ஒரு காலமாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் திருவள்ளுவருக்கு அறக்கருத்துக்களையும் அதனை மனித சமுதாயத்திற்கு குறித்த ஒரு சமயம் இன்றி எல்லோருக்கும் பொதுவாகவும் ஏற்புடையதாகவும் கூற வேண்டிய தேவை இருந்திருக்கிறது. சிவனை முழுமுதற் கடவுளாக கொண்ட சமயம் சைவ சமயம். சைவ சமயத்தின் தத்துவ பிரிவு சைவ சித்தாந்தம். சித்தாந்தம் என்பது சிந்தித்து கண்டு அறிந்த முடிவான உண்மை என பொருள்படும். அந்தமண்ட முடிவு, சித்தாந்தம் சிந்தித்து கண்ட முடிவு. ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் ஆராய்ந்து சிந்தித்து முடிந்த முடிவாக காணப்பட்டது சைவ சித்தாந்தம். தர்க்க ரீதியானதும் அறிவியல் பூர்வமானதும். இப்போ தர்க்க ரீதியாக நிறுவப்படக்கூடியது எந்த கருத்தையும் இறைவன் இருக்கிறாரா, ஆன்மா இறைவனுக்கு உயிர்களை படைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த படைக்காததுக்கெல்லாம் தர்க்க ரீதியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் விஞ்ஞான பூர்வமாகவும் அங்கே நிறுவப்படக்கூடியது சைவ சித்தாந்தம். இந்த அடிப்படையில் சைவ சித்தாந்தம் ஆராயும் பொருட்கள் 3. அவை பதி, பசு, பாசம். இவை 3ம் அனாதியானவை, நித்தியமானவை, தோற்றமோ அழிவோ இல்லாதவை. அப்போ 3மே ஒரு பிறாலும் படைக்கப்பட்டவை அல்ல, அது தோன்றியதும் அல்ல, அழியக்கூடியதும் அல்ல, நித்தியமானவை. இந்த கருத்துக்களை அமைந்த சைவ சித்தாந்த நூல்கள் 14. அதற்கு பின்னால் வந்த நூல்களும் இருக்கின்றன. அந்த சைவ மெய்கண்ட சாத்திரங்கள் அந்த வகையில் வரையறுக்கப்பட்டது 14 நூல்கள். அதற்கு பின்னாலும் பல நூல்கள் தோன்றி இருக்கின்றன. அந்த 14 நூல்களையும் உந்தி, களிறு, உயர்போதம், சித்தியர், பின்திருவா, உண்மை, பிரகாசம், வந்த அருட்பண்பு, வினா, போற்றி, கொடி, பாசமிலா நெஞ்சுக்குடு தூது, உண்மை நெறி, சங்கற்பம், மூட்டு. இதில் 14 நூலையும் சொல்லியிருக்கணும். திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார், திருக்களிப்படியார், விஞ்ஞான போதம், சித்தியர், 20 உண்மை விளக்கம், சிவப்பிரகாசம், போற்றி பெற்ற வினாவெண்பா,
குட்டிப்பவரடை கொடிக்கவி நெஞ்சு விடுதூது உண்மை நெறி விளக்கம் என்று 14 நூல்கள் இந்த பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நூல்களில் இருக்கின்ற சில கருத்துக்களை தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இதில் முதலாவது சிவஞான போதங்காட்டு திருக்குறள் கருத்து. அதுக்கு இந்த திருவள்ளுவருடைய குறள், கழித்தானே காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானே தீத்துரி அற்று. 929 93வது அதிகாரத்தை சேர்ந்த இந்த பாடல் வந்து இந்த திருக்குறள் வந்து கல்லுண்டு மயங்கினானே எவ்வளவு அறிவு சொல்லியும் திருத்த முடியாது. கல்லுண்டு மயங்கினே திருத்துறதுக்கு வெளிப்படுகிறது என்றால் அது நீருக்குள்ள தீவட்டியை கொண்டு போய் தேடுறது மாதிரி. நீருக்குள் மூழ்கியவனை தீவட்டியால் தேடுவதை போன்றது என்பதையே இந்த குறள் விளக்குகிறது. அப்போ நீருக்குள்ளே தீவட்டியை கொண்டு போய் நீருக்குள்ளே மூழ்கின நாங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியாது. கல் கொடுத்தவனுக்கு எவ்வளவு அறிவு சொன்னாலும் அவருக்கு அது ஏற மாட்டாது. அந்த நிலையில் அவருக்கு ஏற மாட்டாது. இந்த கருத்துக்கு எதிர்கருத்து, அதாவது திருவள்ளுவருடைய கருத்து, குறள்களுடைய கருத்தில் எதிர்மறை கருத்தையும் எடுக்கிறார்கள், உடன்பாட்டு முறை கருத்துக்களையும் இந்த மெய்கண்ட ஆசிரியர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். இந்த குறள் வந்து எதிர்மறை கருத்தில் சிவஞான போதத்தில் எடுத்துக்காட்டின 10ஆம் நூற்பாவில் 12 நூற்பாக்கள் இருக்கிறது. 12 நூற்பாக்கள் 40 அடிகளை கொண்டது. 39 அதிகரணங்களை கொண்டது. 81 வெண்பாக்களை கொண்டது. அதில் ஒரு வெண்பா 10ஆம் நூற்பாண்டு சொல்லிக்குள்ள ஒரு ஆன்மாவுக்கு படிப்படியாக முன்னேறி ஞானக்குரு வந்துவிட்டார். ஞானக்குரு வந்து தீட்சை கொடுத்த பக்குவத்தில் தான் இந்த ஆன்மாக்கள் இருக்கிறது. அதுக்கு அந்த வெண்பா வாசிக்கிறேன். நன்னனல் வேவாத நற்றவர் தம்மினும் கண்ணமரமா செலுத்தும் பாகரனும் எண்ணி அரணடி ஓர்பவர் ஐம்புலனில் சென்றும் அவர் திறன் நீங்கார் அதற்கு. இறைவன் தன்னை அடைந்த சீவன்முத்த நிலையில் நிற்பவர். அப்போ சீவன்முத்த நிலையில் உள்ளவர்களுக்கு தான் இந்த கருத்து சொல்லப்படுகிறது. சீவன்முத்த நிலையில் நிற்பவரை வினையை செய்தால் அவ்வினையும் ஆற்படாது வாசனா மலத்தாக்கத்தால் பிராரத்த வினை தாக்கினும் அவர்கள் மெய்ப்பொருளையே நோக்கி சலியாது நிற்பர். வாசனாமல தாக்கத்தில் அவர்கள் வினைகள் செய்தாலும் கூட அந்த வினைகள் அவரை பாதிக்க மாட்டாது. அங்கித்தம்பனத்தில் அருகாமையில் இருக்கும் வேகாமைக்குரிய நல்ல தவமுடைய அனலுக்குள் கிடப்பினும் தம் தன்மை நீங்காதவாறு வரும். அங்கித்தம்பனம் என்றால் ஒரு நெருப்படியிட ஒரு கட்ட தூண் போல ஒன்று நெருப்பெறிந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் அவர்கள் இருந்தாலும் அந்த நெருப்பை கட்டுப்படுத்தக்கூடிய முறையில் இவர்கள் மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்கிறபடியால் அந்த நெருப்பு இவர்களை காக்க மாட்டாது. இது ஏன் சொல்லப்படுகிறா, ஐம்புலன் வழியில் வினைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சீவன்முத்தர்கள் செய்து கொண்டிருந்தாலும் அந்த வினைகள் அவர்களை தாக்காது. அவர்கள் தன் உணர்விலே அதனை செய்வதில்லை. எல்லாமே இறைவன் மயம் சிவன் மயம் என்று நினைத்து கொண்டு எல்லா செயலும் அவன் செய்கிறான், அவன் எங்களை கருவியாக கொண்டு செய்கின்றான் என்ற அந்த சரணடைந்த நிலையில் அவர்கள் செய்கின்றபடியால் அவர்களை தாக்க மாட்டார். இதுக்கு உண்மையா என்ன சொல்லுகிறாருன்னா, நடக்கும் கதியை அறிந்து அதன்படி அக்குதிரையில் ஊர்கின்றவர் அக்குதிரையின் தன்மையை நன்கு கற்று தெளிந்து அக்குதிரையின் வேகத்தால் தன் துணிவை இழக்காத பாவனை போலவும். இந்த பாட்டில் வந்தது பண்ணமரமா செலுத்தும் பாகரிலும், அதாவது இந்த குதிரையை செலுத்தக்கூடியவர் அவனுக்கு அந்த குதிரையின் வேகம் தெரியும், குதிரையை கண்ட்ரோல் பண்ண தெரியும். எந்தளவு வேகத்தில் குதிரை சென்றாலும் அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கக்கூடிய திறமை உடையவனாக இருக்கிறபடியால் தன் துணிவை இழக்காத பாகனை போலவும். எண்ணி அரணடி ஓர்பவர் ஐம்புலன் அறிவுக்குள் அகப்படாமைக்கு உபாயம் யாது என்று தெளிந்து. இந்த புலன்கள் வழி செல்லைக்குள்ள புலன்களுக்கு பின்னாலே நாங்கள் செல்ல இன்னும் உலகியல் இன்பத்துக்குள்ள போகும். அந்த உலகியல் இன்பத்துக்குள்ள போகாமல் இருக்கிறது என்றால் இந்த புலன் வழியை கட்டுப்படுத்துறது எவ்வாறு என்பது சீவன் முத்தர்கள்
அதை தாண்டி அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் திருவருளிலேயே லைத்து நிற்கிறபடியா அவர்களுடைய வினைகள் அவர்களை தாக்க மாட்டாது. வினைகள் என்று சொல்லியிருக்கிற 3 வினைகள் இருக்கிறது: சஞ்சித வினை, பிராரத்த வினை, ஆகாமிய வினை. சுருக்கமாக அதுக்கு விளக்கந்தாரன் சஞ்சித வினை நாங்கள் எத்தனையோ பிறவிகளில் செய்து மூட்டையாக சேர்த்து வைத்திருக்கிறது சஞ்சித வினை. இந்த ஒரு பிறவியில் நாங்கள் அனுபவிப்பதற்காக அந்த சஞ்சித வினையில் இருந்து ஒரு பகுதியை கொண்டு வருகிறோம். அந்த கொண்டு வந்த வினையை நாங்கள் அனுபவித்தே இருக்க வேண்டும். அந்த பிராரத்த வினையினுடைய தன்மைக்கு தான் நாங்கள் எவ்வாறு பிறக்கிறோம், எங்கே பிறக்கிறோம், எவ்வளவு படிக்கிறோம், என்னத்தை அனுபவிக்கிறோம், என்ன மாதிரி எங்களோட வாழ்க்கை அமைகிறது, என்ன மாதிரி எங்களுக்கு பிள்ளைகள் அமைகிறது, சகலதும் எங்களுடைய பிராரத்த வினையின்படி எங்களுக்கு நடைபெறுகிறது. அந்த பிராரத்த வினையை நாங்கள் நுகரும் பொழுது, பயன்படுத்தும் பொழுது, புசிக்கும் பொழுது இன்னும் வீட்டிக் கொண்டிருக்கிற நன்மதீமைகள், இன்னும் வீட்டிக் கொண்டிருக்கிற நன்மதீமைகள், அந்த நன்மதீமைகள் ஆகாமிய வினை எனப்படும். இந்த வினையை நீங்கியவர்கள் தான் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசர், சம்பந்தர் எல்லார். அவர்களும் மற்ற பெற்றன கிண்டினின் திரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை பந்தெய்தினேன் என்று சொல்லுகிறார். அப்போ இனி பிறவாத தன்மை வாய்ந்தாண்டேன் என்றால் அவர் எவ்வளோ ஆணித்தரமாக சொல்லுகிறார், இனி எனக்கு பிறப்பில்லை, என்னுடைய வினைகள் முழுக்க கழிந்து விட்டதென்று. அதே மாதிரி ஒரு திருப்பல்லாண்டிலும் சீரன் திருவம் பொலிய சிவலோக நாயன் சேவடிக்கு ஆறும் வராத அறிவு பெற்றதார் பெறுவார் உலகில். அப்போ இந்த அறிவை யார் உலகில் பெற்றிருக்கிறார்? யாருமே வராத அறிவை பெற்றிருக்கிறார் என்று சேந்தனார் பாடுகிறார். இந்த வகையில் அடுத்த குறளை நான் பார்க்கிறேன். அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன்னா, திருவள்ளுவர் கூறிய கருத்தினுடைய எதிர்மறை கருத்து. அங்கே கண்டு குடிக்கிற திருத்தலாது இங்கே சீவன் முதர்களுடைய வாசனா வினைகள் அவர்களை தாக்க மாட்டார். நகல் வல்லர் எல்லாருக்கு மாயிரி ஞானம் பகலும் பாற்பட்டங்கேற்றில். அடுத்த குறள், நகல் வல்லர் எல்லாருக்கும் மாயிரி ஞானம் என்றது பண்பாக மற்றவர்களோடு விளங்கி கதைத்து சந்தோஷமாக இருக்க முடியாதவர்களுக்கு பட்ட பகலும் இருளாக தோற்றப்படும். ஏன்னா அவர்கள் மற்றவர்களோடு சேர்ந்து உறவாடி தங்களையும் மகிழ்ச்சியாக்கி மற்றவர்களையும் மகிழ்ச்சியாகிற பண்பு இல்லாதபடியா. அதுக்கு சிவஞான போட்டத்தில் 11ஆம் நூற்பா 11ஆம் நூற்பாவுக்குரியோடு வெண்பாவில் அருக்க நேர் நிற்பினும் அல்லிரிலே காணாக்கி இருக்கண்டே பாசத்தாக்கி ஈசன் அருக்கனால் பாசத்தை நீக்கும் பகலலர்த்தம் தாமரை போல் நேசத்தில் தன் உணர்ந்தார். இந்த வெண்பாவில் என்ன சொல்லப்படுகிறா, சூரியன் உதிக்கிறது, சூரியன் உதிக்க தாமரை மலர்கிறது. எல்லா மலர்களுமா மலர்கின்றன. போதாக இருக்கிறது அரும்பாக இருக்கிறது, போதாக இருக்கிறது மலர். அப்போ போதாக இருக்கிற மலரக்கூடிய நிலையில் இருக்கிற அந்த போதுகள் மலரும், ஏனைய அரும்புகள் மூதிரும் அந்த சூரியனால். அப்போ எல்லாம் மலர்வதில்லை. அதே மாதிரி முதல்வனும் எல்லாரிடமும் இருக்கிறான். எங்கள் எல்லாரோடும் உள்ளுக்கு இருக்கிறான். எங்களுக்குள்ளேயே அவன் இருக்கிறான் என்றது எங்களுக்கு தெரியாது. அதிலும் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை அவன் அலர்த்துகிறான், மலரச் செய்கின்றான். அதுதான் இந்த குறள். அப்போ அதே கருத்தை மெய்கண்டதேவர் தன்னுடைய வெண்பாவில் திருவள்ளுவருடைய கருத்தை சிந்தித்திருக்கின்றார். இதே இந்த குறளுக்கு ஏற்ற இன்னும் ஒரு கருத்து திருமூலர் திருமந்திரத்தில். திருமந்திரம் ஆகமங்களின் சாரம் ஆனபடியே அது சைவ சித்தாந்தத்தை தான் கூறுகிறது. அந்த வகையில் அருட்கணில்லாதற்கு அரும்பொருள் தோன்றா, அருட்கண் உள்ளோர்க்கு எதிர் தோன்றும், அரணே இருக்கண்ணினோர்க்கும் இடவியும் தோன்றா, தெருக்கண்ணினோர்க்கு எங்கும் சீரொழியாமை. இந்த படலத்தால் மறை கொண்டிருக்கிற கண்ணை உடையவர்களுக்கு சூரியன் உதித்தாலும் அது இருளாகத்தான் இருக்கும். படலம் இல்லாது தெளிவான பார்வையுடைய கண்களை உடையவர்களுக்கு சூரியன் தெரியும். அதே மாதிரி இறைவனுடைய சித்தத்தை, அதாவது இறைவனை தியானித்து நித்தம் அவர்கள் அதே சிந்தனையாக இருப்பவருக்கு இறைவன் அருள் புரிவது அவர்களுக்கு விளங்கும், ஏன் இவர்களுக்கு விளங்காதுன்றது. இன்னும் ஒரு குறள், கொலையில் கொடியாரை வேந்தொடுத்தல் பைங்கீழ் களை கட்டதனோடு நேர். அதாவது சிறுகோன்மையில் திருக்குறள் சொல்லியிருக்கிற கருத்து இந்த மாதிரி
சொல்லப்பட்டிருக்கிறது. அது கடைசியாக ஒரு குறளுடன் படைச்செருக்கில் சொல்லப்பட்ட குறள், விழித்தகன் வேல் கொண்டு எறிய அழித்து இமைப்பின் ஒட்டு அன்றோ வன்கணவர்க்கு. இதில் இந்த குறளின் கருத்து என்னென்னா, பகைவரை வெகுண்டு நோக்கிய கண், அதாவது சினந்து நோக்கிய கண், பகைவர் வேல் கொண்டு எறியக்குள்ள அந்த வேலை எதிர்கொள்ள முடியாமல் கண் இமைத்து விட்டாரா இருந்தால் அந்த கண் இமைப்பொழுதில் அவர் புறம் சென்றவராக ஆகிவிடுகிறார். அந்த கண் இமைப்பொழுதினுடைய முக்கியத்துவத்தை திருவள்ளுவர் இதில் ஒரு வீரனோடு சொல்லப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி அருந்தவர்கல்லால் அணுகலும் ஆகான் விரைந்து தொழப்படும் வெண்மதியானே. திருமந்திரத்திலும் இந்த இது சொல்லப்பட்டிருக்கிறது. திருமூலர் எப்படி சொல்கிறார்? கணப்பொழுதையும் வீணாக்காமல், சீவன் முத்த நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள் கணப்பொழுதையும் வீணாக்காமல் இறை சிந்தியோடு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களும் சருகி கீழே வரலாம் என்று. இந்த திருவள்ளுவருக்கு தெய்வ புலவர் என்ற பெயர் யார் கொடுத்தது? அதை நாங்கள் ஆராய வேண்டும். 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த உமாபதி சிவாச்சாரியார் தன்னுடைய நெஞ்சுவிடு தூது என்ற நூலில் தன்னுடைய குருவுக்கு தன்னுடைய நெஞ்சையே தூதாக விட்டவர். அந்த தூதுல அவர் சொல்ற, நிலைத்த தமிழின் தெய்வ புலவர் சொல்லிய வார்த்தை. தெய்வ புலவர் சொல்லிய வார்த்தை என்ற ஐம்பொருள்களின் பின்னால் போகாதீங்கோ, நீங்கள் ஐம்புலன் வழியை உங்களுக்குள்ள கட்டுப்படுத்துங்கோ என்று சொல்லி, ஐம்புலன்களில் எங்களுக்குள்ள நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி தெய்வ புலவர் என்ற பெயரை உமாபதி சிவாச்சாரியார் என்ற புறச்சந்தானாசாரியாரில் கடைசியாகும். மெய்கண்டதேவர் அருண் சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியர். அந்த உமாபதி சிவாச்சாரியார் தான் திருவள்ளுவருக்கு தெய்வ புலவர் என்ற பெயரை கொடுத்திருக்கிறார் என்று கூறி வாய்ப்பு தந்த இந்த மகாநாட்டுக்கு அழைப்பு வைத்த திரு சிவபால ஆசிரியர் அவர்களுக்கும் இங்கே கூட்டியிருக்கின்ற அனைவருக்கும் கூடி என்னோடு கருத்தை தெரிவித்த எனது வணக்கத்தை கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. இது எடுத்துக்கொண்டபடியே வள்ளுவரோடு சைவ சித்தாந்தம் அவ்வளவு பொருந்தி போகிறது என்பதை காட்டுவதற்காக நாம் சொல்வார்கள், சைவ சித்தாந்தம் அது கடவுள் மனிதனுக்கு செல்வது என்று சொல்வார்கள். ஆனால் திருக்குறள் மனிதனுக்கு சென்ற அந்த விடயத்தை ரெண்டையும் ஒப்பிட்டு எவ்வளோ தூரத்துக்கு அது சரியாக போகிறது அல்லது என்றதை மட்டும் அவர்கள் சில கருத்துக்களோடு சொல்லியிருந்த அடுத்த உரையாளர்கள் நான் அழைக்கலாம் நினைக்கிறேன். அடுத்த உரையாளர் சசிகலா ஜீவானந்த் அவர்கள். அவர் திருவள்ளுவரின் பார்வையில் நாடு என்பதை பற்றி பேச வருகின்றார். நாடு என்றால் தெரியும் எப்படியாக இருக்க வேண்டும் என்ற அந்த கருத்துக்களை எல்லாம் இங்கே முன்னுக்கு வைக்க வருகின்றார் என்று என நினைக்கின்றேன். ஆகவே அவருடைய உரையிலே என்னென்ன கருத்துக்கள் தொட்டு வருகின்றன என்பதை அது ஒரு பதியும் ஓவாப்பணியும் செருவகையும் சேராது இயல்பது நாடு என்று சொல்வார்கள். அதே போல அவருடைய இந்த உரையிலே நாடு எப்படியெல்லாம் அமைந்திருக்க வேண்டும், இப்பொழுது எப்படி அமைந்திருக்கின்றது என்பதை ஒப்பிட்டு பார்ப்பார் நினைக்கின்றேன். அந்த வகையிலே அவர் இங்கே ஒரு ஆய்வகத்தில், அதாவது ஒரு லேபிலே ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தனது தமிழ் காரணமாக பட்டதாரியாகவும் தன்னை ஆக்கிக்கொண்டு தமிழில் மிக தீவிரமாக கற்றுக்கொண்டு இயங்கி வருகின்றார் என்பதை கூறிக்கொண்டு அவரை இப்போது அழைக்கிறேன். திருவள்ளுவர் பார்வையில் நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு என்று குரல் கொடுத்தவர் பாரதியார். திருவள்ளுவர் உலகெங்கும் வாழும் மக்களின் வாழ்வியலுக்கு வழிகாட்டும் அனைத்து கருத்துக்களையும் திருக்குறளில் தந்துள்ளார். அவரது கருத்துக்கள் காலம் கடந்து எக்காலத்துக்கும் பொருந்துவனவாக இன மத மொழி கடந்து அனைவருக்கும் பொருந்துவதால் திருக்குறள் உலக பொதுமறை என கூறப்படுகின்றது. திருவள்ளுவர் பார்வையில் நாடு
இவ்வகையாக திருவள்ளுவரின் பார்வையில் சிறந்த நாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஆராய்வதுடன் அவரின் நாடு பற்றிய கருத்துக்கள் தற்காலத்துக்கும் பொருந்துகின்றனவா என ஆராய்வதே ஆய்வாகும். திருக்குறளின் நாடு என்ற அதிகாரத்தில் உள்ள குறள்களுடன் பொருத்தமான வேறு குறள்களும் இதில் ஆராயப்படுகிறது. நாடு பற்றிய வரைவு, உலக கண்ணோட்டம், ஆட்சியாளரும் நாடு, உலகம் போற்றும் தலை சிறந்த நாடு, நாட்டுக்கு அணியாவன அரணும் நாடும் அரண். நாடு பற்றிய பார்வை வரைவு. நாடு என்பது இயற்கையாக தோன்றிய ஒரு பூமி பகுதி. அரசியல், பண்பாடு மற்றும் சமூக ரீதியாக மக்களை ஒன்றுபடுத்தும் அமைப்பு. இது ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் இருக்கும். ஒரு நாடு பற்றிய தெளிவை 74வது அதிகாரத்தில் திருவள்ளுவர் கூறுகின்றார். பேராசிரியர் பாலசுந்தர முனியதம்பி அவர்களின் பார்வையில் நாடெனப்படுவது தமக்கே உரிய பாரம்பரிய எல்லைகளை உடைய ஒரு நாட்டின் மக்களால் காலம் காலமாக தங்களுக்காக உருவாக்கப்பட்ட தன்னுரிமையுடைய ஆட்சி அமைப்பினை உடைய நிலப்பரப்பினை கொண்டதே நாடு என்கிறார். சிலப்பதிகாரத்திலும் இளங்கோவடிகள் நாடுகான் பாதையில் பல நாட்டின் வளம், செழிப்பு, வணிகம், பொருளாதாரம், பண்பாடு பற்றி மிகவும் ஆழமாக இளங்கோவடிகள் கூறியுள்ளார். மேலும் ஒரு நாடு நன்னாடாக திகழ முழு முதல் காரணம் அந்நாட்டு மக்கள். இதை ஔவையார் புறநானூறில் நாடா கொன்றா காடா கொன்றோ அவலோ கொன்றோ மிசையோ கொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வழியே நிலனே. இது நாடா என்றான காடென்றான மேடோ பள்ளமோ எந்த இடத்தில் நல்ல மக்கள் வாழ்கிறார்களோ அந்த இடமே சிறந்தான் நாடன் என்றார். குறள் 731 தள்ளா விளையரும் தக்காரும் தாழ்விவார் செல்வரும் சேர்வது நாடு. குன்றாத விளைகளை கொண்டவரும் கேடு இல்லா செல்வமுடையோரும் ஒருங்கு சேர்ந்து வாழ்வதே செழிப்பான நாடென்றார். அதாவது விளைச்சல் தவறாமல் இருக்க வேண்டும். நாட்டில் நீர்வளம், நிலவளம் அயராது உழைக்கும் உழவர் இருக்க வேண்டும். மேலும் இன்றைய சூழ்நிலையில் தகுதியுடையவராக ஒரு நாட்டில் கல்வி, அறிவியல், பொருளியல், தொழில்நுட்பம், மேலாண்மை, தலைமை பண்பு, கலை போன்ற தகுதிகளை உடைய பலரும் ஒரு நாட்டுக்கு சிறப்பாகும் என்கின்றார் வள்ளுவர். நாடு என்ப நாடா வளர்த்தன நாடு அல்ல, நாட வளர்ந்தரம் நாடு. இதன்படி எந்த வளத்துக்கும் பிற நாட்டை நாடாமல் தங்களுக்கு தேவையான பலன்களை எல்லாம் பெற்றுத்தரும் தன்மையை கொண்ட நாடே நல்ல நாடாகும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு நாடும் தன்னிறைவு கொண்டதாக இல்லாமல் உலக நாடுகள் அனைத்திலுமே எதையோ ஒன்றை எதிர்பார்த்துத்தான் இருக்கிறார்கள். நாடு பற்றிய உலக கண்ணோட்டம். திருவள்ளுவர் பார்வையில் நாடு என்பது எல்லைகளால் பிரிக்கப்பட்ட புவிப்பரப்பை தாண்டி ஒரு ஒருமைப்பாடு, நீதி, கேடில்லா விளைச்சல் மற்றும் நல்வாழ்வு ஆகியவற்றை கொண்டதோர் சமூக அமைப்பாகும். இவ்வாறான நாட்டின் மீதே உலக மக்களின் பார்வை என்றும் இருக்கும். ஒரு நாடு சிறப்புறு செயற்பட அது தனது குடிமக்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும். இதுவே வள்ளுவ பெருந்தகை ஆணித்தரமாக கூறும் கருத்தாக உள்ளது. குறள் 732 பெரும்பொருளார் கற்கத்து ஆகி அருங்கேட்டான் ஆற்ற விளைவது நாடு. மிகுந்த பொருள்களாம் பெருங்கேடு எதுவும் இல்லாது மிகுதியான விளைச்சல் ஒரு நாட்டுக்கு கட்டாயம் தேவை என்கின்றார். ஆட்சியாளனும் நாடும். திருவள்ளுவர் பார்வையில் ஒரு ஆட்சியாளன் நீதி தவறாது ஆட்சி செய்ய வேண்டும். அத்துடன் நாட்டை பாதுகாப்பதுடன் அதன் வளங்களையும் பெருக்க வேண்டும். நல்லொழுக்கமுள்ள மக்களை ஆட்சியாளன் நாட்டின் நல்லொழுக்கமுள்ள மக்களை நேசிக்கும் ஆட்சியாளன் நாட்டின் வளர்ச்சிக்காக திட்டமிடவும் அதனை செயற்படுத்தும் திறமை கொண்டவனாகவும் இருக்க வேண்டும். ஊர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. குறள் 541 செங்கோன்மை. குற்றங்களை ஆராய்ந்து அவரிடத்தும் இரக்கம் காட்டாது
இத்தகைய அரசர்களுடைய அவருடைய ஆயுதங்களை விட நீதிநெறியான ஆட்சி முறையே வெற்றி அளிக்கும். குறள் 546. ஆட்சி செய்தானாகில் மன்னவன் ஒருவன் முறை தரவி ஆட்சி செய்வானாகில் அங்கே முகில் கருக்கொள்ளாது மழை பெய்யாது. இவ்வாறு ஓர் ஆட்சியாளர் செங்கோன்மையில் பலனும் கொடுங்கோன்மையில் தீமைகளையும் எக்காலத்துக்கும் பொருந்துவனவாக கூறிவிட்டார் பெருங்கொள்ளலார். உலகம் போற்றும் தலை சிறந்த நாடு. உலகம் போற்றும் நாடு என்பது அரசியல் சுதந்திரத்துடன் அமைதி, மகிழ்ச்சி, நல்லிணக்கம் ஆகியவற்றை கொண்டதாகவும் அமைதியை வளர்க்கும், வன்முறையையும் போரையும் ஒழிக்கும், மனித உரிமைகளை மேம்படுத்தும், கல்வி அறிவை பெருக்கியும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் உலகச் சூழலுடன் ஒத்து வாழும் ஒரு நாடே உலகம் போற்றும் நாடாகும். உலகம் போற்றும் நாடுகளில் கனடா, நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, ஐஸ்லாந்து போன்றவை முன்னிலையில் வகிக்கின்றன. இவ்வாறான உலகம் போற்றும் தலை சிறந்த நாடாக இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் பண்பாடு, நாகரிக வளர்ச்சி, கலை, பூம்புகார் நகரின் வளம், உயர்ந்த கட்டிடக்கலைகள் என பலவற்றை எடுத்து காட்டியுள்ளார். நாடு அரண். அரண் என்பது பாதுகாப்பாகும். ஒரு நாட்டினை பாதுகாக்கும் பொறுப்பு அரணின் அன்றையது. அரணானது எவ்வாறு இருக்க வேண்டும் என பின்வரும் குறள்கள் கூறுகின்றன. அகலி நீரும் பரந்து விரிந்த நிலப்பரப்பு, உயர்ந்து வந்த மலையும் அதிலும் நாட்டின் பாதுகாப்புக்கு இன்றியமையாதது எனவும், போர் புரிவோருக்கும் போருக்கு பயந்து பாதுகாப்பு தேடுவோருக்கும் போருக்கு முற்றுகையின் போது உணவுப் பொருட்களை எளிய முறையில் தங்கு வசதிகள் அரண் தேவைப்படுகின்றது. குறள் 741, 743, 45 உள்ளவை. தமிழீழத்தில் பல தசாப்தங்களாக நடந்த மண்மீட்பு போரில் இவ்வாறான பல அரண்களை நாமும் கண்டு அனுபவித்து நொந்துதான் வந்து நிற்கின்றோம். ஒரு காலகட்டத்தில் நாட்டுக்கு பாதுகாப்பாக இருந்த இன்றைய நவீன போர் கருவிகள் பயனற்று போய்விட்டது. அணுகுண்டு, ஏவுகணைகள் ஒரு சில நொடிக்குள் நாட்டையே அழிக்கும் திறன் பெற்றதால் அரண்கள் இன்று தரநட்டு போனது. இஸ்ரேல் பாலஸ்தீன தாக்குதல், ரஷ்ய உக்ரைன் தாக்குதல், இதைவிட உலக அதிசயமான சீனம் பெருமதில், கிழக்கு ஜெர்மன் சுவர்கள் இவையெல்லாம் அரண்களாக இருந்திருக்கின்றன. நாட்டின் அணி. பிணியின்மை, செல்வம், விளைதெல்லாம் மிகவும் அணியன்ப நாட்டுக்கு பாய்ந்து நோயின்மை, செல்வம், விளைச்சல், இன்பம், பாதுகாப்பு ஆகிய 5 நாட்டுக்கு அணியாகின்றன. ஆய்வின் முடிவுகள். வள்ளுவர் பார்வையில் ஒரு நாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே சிறந்த ஆழமான தெளிவான கருத்துக்களால் தெளிவுபடுத்தியுள்ளார். இக்கருத்துக்கள் இன்று எல்லா நாடுகளுக்கும் பொருத்தமானதாக உள்ளன. தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்துள்ள இன்றைய விஞ்ஞான யுகத்தில் வள்ளுவர் கூறியபடி பாதுகாப்பு அரண்கள் பயனற்றன. தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணத்தால் அணுகுண்டுகளும் ஏவுகணைகளும் ஒரு சில நொடிக்குள் ஒரு நாட்டையே அழிக்க வல்லன. எனவே திருவள்ளுவர் ஒரு சில கருத்துக்கள் இன்றைய காலகட்டத்தில் ஏற்புடையதாக இல்லை. பெரும்பாலான கருத்துக்கள் ஏற்புடையதாகின்றன. முடிவுரை. திருவள்ளுவரின் பார்வையில் ஒரு நாடு பற்றிய வரைவு, உலக கண்ணோட்டம், ஒரு நாட்டை ஆளும் அரசன் கொண்டிருக்க வேண்டிய தகுதிகள், உலகம் போற்றும் நாடு எத்தகைய பண்புகளை கொண்டிருக்க வேண்டும், நாட்டுக்கு அணியானவை அரணானவை என மேலே குறிப்பிட்ட குறள்களை ஆய்வு செய்துள்ளேன். ஒரு நாடு என்பது மக்களுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். கடந்த 3 தசாப்தங்களாக ஈழமண் மீட்பு போரை அனுபவித்த தலைமுறையிற்கு தாய் மண்ணின் தவிப்பு புரியும். இவ்வாறாக திருவள்ளுவர் பார்வையில் உள்ள இச்சிறந்த நாட்டில் ஒரு நல்லாட்சியின் கீழ் வள்ளுவர் கண்ட நன்மக்களாக நாமும் வாழ்வோமாக. நன்றி. இதுவரை நாடு என்றால் என்ன என்பதை பற்றி அவருடைய ஆற்றலை கேட்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன்.
உண்மையிலேயே அவர் மிக அழகாக நாட்டை பற்றி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை மட்டும் இங்கே உங்களுக்கு முன்னாலே வைத்தார். அடுத்ததாக நான் இங்கே அழைப்பது உங்கள் அனைவருக்குமே தெரிந்தவர். அவர் பேச இருப்பது மிக முக்கியமான மனித உளவியல் தொடர்பான கருத்துக்கள். அவர் அதை காணொலியிலே உங்களுக்கு காண்பிப்பதிலே இருக்கிறார். டாக்டர் ஜோசப் போல் அவர்கள் இந்தியாவிலே எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக கடமையாற்றியவர். இங்கே வந்து நற்பணி செய்து கொண்டிருக்கிறார். தனது வைத்திய பணியோடு மட்டும் இல்லாமல் சமூக பணியும் மற்றவர்களை எப்படியெல்லாம் அறிவுறுத்தி முன்னுக்கு கொண்டு வரலாம் என்ற பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர், நல்ல ஒரு கவிஞர், அது மட்டுமல்ல பேச்சாளர். மிகவும் நாசுக்காகவும் பகுதியாக நகைச்சுவையாக பேச வந்தவர். அவருடைய நகைச்சுவை இங்கே எப்படி ஈடுபடும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் என்னுடைய சிவர் இழந்தவர்களை கேட்டேன், என்ன கடைசியாக போட்டீங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் சாப்பாடு வர வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதனால் அவர்களுக்கு சிவர் இளங்கோ அவர்களுக்கும் டாக்டர் லம்போதன் அவர்களுக்கும் முதல்ல இந்த அமைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்திலிருந்து வந்திருக்கிற முனைவர் முத்தையா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நான் எடுத்த தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வள்ளுவர் இந்த நேரத்தில் இருந்திருந்தாருன்னா உண்மையில கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரா அல்லது கவலைப்பட்டிருப்பாரா தெரியல. இப்படி நான் தெரியாமல் எழுதிட்டப்பா இந்த மாதிரி போட்டு நம்மளை பின்னி எடுக்கிறீங்களே அப்படின்ட்டு சிலவளை நினைக்கக்கூடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியிலும் ஒவ்வொரு நோக்கில் அது மனிதனுக்குரிய சில பேர் இங்கே அதை பற்றிய விமர்சனங்கள் எல்லாம் கூட சொன்னீங்க. அவங்கவுங்க பாணியில் இப்போ ஆன்மீகத்தை பற்றி அந்த அம்மா பார்த்தாங்க. இன்னொருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, அவர் தன்னுடைய பாணியில் பார்ப்பார். இன்னொருத்தர் மருத்துவராக இருப்பார், அவர் தன்னுடைய நோக்கில் பார்ப்பார். இன்னொருத்தர் பொருளாதார நிபுணராக இருப்பார், அவருடைய நோக்கில் பார்ப்பார். இப்போ அதனால் நாங்கள் ஏற்கனவே ஒரு ப்ரீஃபிக்ஸ் ஐடியாவோடு இருந்தோம்னா பார்க்கலாம். அப்படி வள்ளுவரை பார்க்கலாம். அது ஒரு முக்கியமான விடயம். ஆக அந்த கருத்தோடு நான் ஒரு மருத்துவ நோக்கில் அல்லது உளவியல் நோக்கில் இந்த விடயத்தை பார்க்குறேன். திருக்குறளில் அதிகாரம் 58 ஒரு உளவியல் நோக்கு அப்படிங்கிறது. இந்த கண்ணோட்டம் அப்படிங்கிற ஒரு சொல் பொதுவாக கீழே நான் போட்டுருக்க பாருங்க. கண்ணோட்டம் இஸ் நாட் மீன் பெர்ஸ்பெக்டிவ். பொதுவாக நாங்கள் கண்ணோட்டம்னா இந்த கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்குறோம், இந்த கண்ணோட்டத்தில் எப்படி நோக்கிறோம், அடுத்தபடி ஜன்னல் அப்படி ஒரு கண்ணோட்டம் பார்க்குறோம் அப்படிங்கிற நோக்கம் அல்ல. இது கொஞ்சம் வித்தியாசமாக அவர் சொல்லியிருக்காரு. அன்பு, இரக்கம், சிம்பதி, எம்பதி, கைண்ட் லுக், கைண்ட்னஸ் இப்படியெல்லாம் ஐயாவோட சொன்னார். அது இல்லாததுனால நம்மளோட பிரச்சனை அப்படி உலகம் முழுக்க. ஸோ அப்போ அந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை பார்க்கணும். நான் தமிழ் படித்தது 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான். அதில் ஒரு பெருமை என்னென்னா, திருவள்ளுவர் 10ஆம் வகுப்பு கூட படிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அறிவியல பெரியாத இருக்கலாம் நகைச்சுவைக்காக. என்னுடைய தமிழாசிரியர்கள் அப்படின்னு சொன்னால் எனக்கு பெருசாக யாரையும் ஞாபகம் வரையில. ஏன்னா அந்த மாதிரி அடி வாங்கி பின்னி எடுத்தாளுங்க. அருட்தந்தை லூயிஸ் டெய்சி அவர்கள் எங்களுடைய சர்ச்சில் மறைக்கல்வியை பற்றி பேசுகிற பொழுது அவ்வப்போது திருவள்ளுவரை பற்றியும் பேசுவார். அதில் சின்ன வயசில் ஒரு 7, 8, 10 வயசில் எனக்கு அவர் திருவள்ளுவரை அறிமுகப்படுத்தியவரே ஃபாதர் டெய்சி அவர்கள். அப்புறம் சோலை இருசனார் அவர்கள் தமிழகத்துக்கு சென்ற பிறகு என்னுடைய அரசியல் ஆசானாகவும், அவரிடம் நான் தமிழ் பயின்றதில்லை, அவரோட சேர்ந்து கொஞ்சம் விஷயம் வந்திருக்குது அப்படிங்கிறது. அடுத்தது முக்கியமாக நான் தமிழ் திருக்குறளை பற்றி தெரிஞ்சு கொண்ட அடிப்படை தமிழ்நாட்டில் பஸ்ஸில் போயிருக்க எல்லா பஸ்லேயும் இருக்கும். அதான் அது போட்டிருக்கேன். அந்த ஒரு நன்றிக்காக அதில் நிறைய குறளை மனப்பாடம் செய்து வச்சுருக்கோம். வள்ளுவர் வாழ்ந்த காலம், அவருடைய சூழல், அனுபவம் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது யாரோ சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த நேரத்துக்கு 2000 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் பல வருஷம் ஆனால் கூட தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு விளக்கம்
ஸோ இப்போ அடுத்த இன்னொரு 100 வருஷம் கழித்து எழுத போகிறவங்க வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அது எழுதலாம் அப்படி. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். திருக்குறள் ஏன் இன்னும் நிலைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு லேட்டரல் திங்கிங், ஒரு மாற்று சிந்தனையாக நான் பார்க்கிற பொழுது, நீங்கள் எந்த விஷயத்தை ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்போ அப்படியே நின்றுடும். இப்போ திருக்குறளில் இருக்கிறத இதுவரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணல, அதனால் அது நீடிச்சிட்டு இருக்கு. அதுதான் முக்கிய காரணமே தவிர அதில் இருக்கிற பெரிய தத்துவங்கள் அதெல்லாம் கிடையாது. யாரும் அதுக்கு ஃபாலோ பண்ணல. இப்போ சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா சில ஊர்களில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது. ஏன் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னா அவங்க சட்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை. விளங்குது அவங்க சொல்கிற கருத்து. அதனால் அது நாங்கள் அதை பின்பற்றுகிற வரைக்கும் அதை நீடிச்சு கொண்டிருக்கோம். இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் திருக்குறள் இருக்கும். ஏன்னா நாங்கள் திருத்த போகிறது. அன்று கல்லறிந்தோம் என்று குண்டு படுகிறோம், அன்று ஈட்டி அறிந்தோம் என்று ஏவுகணை, ஆயுதங்களை மாற்றி இருக்கிறோம், மனங்களை மாற்றவில்லை, மதங்களை ஆக்கி இருக்கிறோம், காயங்களை ஆற்றவில்லை, கல்வி சாலைகள் நிறைந்திருக்கிறது, சிறைச்சாலைகளும் கூட. அன்று ஆடைகள் இல்லை, அவமானம் இல்லை என்று அவமானப்படுத்தவே ஆடைகளை அவிழ்க்கிறோம். அதே ஆணவர்கள் வன்மங்கள் மாறவில்லை, அதே இனப்படுவர்கள் போர்களும் யுத்தங்களும் அங்கீகரிக்கப்பட்ட கொலைகள் தான். இது முதல் குறள் டைமாச்சா? முதல் குறள்ல அவர் சொல்லுற விஷயம் இது வேற மாதிரி நான் பார்க்கிறேன். அதாவது ஒரு உளவு நோக்கில் ஒரு உளவாளி எப்படி பார்ப்பான், ஒரு ஸ்பை எப்படி பார்ப்பான். இப்போ இதில் ஐஸ்பர்க்னு பார்த்துருப்பீங்க இந்த படம், ஐஸ்பர்க் ஆஃப் கான்செப்ட் அப்படின்னு மருத்துவத்தில் இதை பற்றி நாங்கள் நிறைய பேசுவோம். வெளியில் தெரிகிறது கொஞ்சம் தான், ஆனால் அதுக்கு அடியில் இருக்கிறது ஆழமாக இருக்கிற பெரிய விஷயம். அப்போ நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டு வேறு கண்ணோட்டத்தில் அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் வந்த விஷயம் தான் இது. அடுத்தது நியூரோ சயின்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்ப்போம். சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அவரை பற்றி கிட்டத்தட்ட இவர் வந்த பிறகுதான் கொஞ்சம் விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியாக உளவியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் பரவ ஆரம்பிச்சிச்சு. அவர் எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட தான் 18ஆம் நூற்றாண்டுடைய கடைசியில் 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பித்தார். இவர் வந்து இந்த உளவியலை சொன்னோன்னே எவனும் நம்பலை. ஈவன் அந்த காலத்தில் இருந்த மருத்துவ விஞ்ஞானம் கூட அது ஒரு சூடோ சயின்ஸ், உளவியல் என்பது ஒரு போலி விஞ்ஞானம் அப்படின்லாம் சொன்னாங்க, நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நீங்கள் சைக்கியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு மருத்துவத்தில் வந்து மிஞ்சி போன ஒரு 100 வருஷம் கூட ஆகலாம். அது வரைக்கும் அது ஒரு போலி சயின்ஸ் அப்படின்னாங்க. ஆனால் திருவள்ளுவர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நாங்கள் உளவியல் படிக்கிறோம், உளவியலில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மனுஷன் வந்து அவ்வளோ சிறப்பாக எழுதி வச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட நான் படித்து பார்த்த வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளில் இதை பற்றி கொஞ்சம் கூட படிப்பது உண்டு. அதில் வந்து 1330 திருக்குறளில் 500 திருக்குறள் வந்து நேரடியாக மனநலம் பற்றியே இருக்கு. நேரடியாக இன்னும் 500 குறள்களில் வந்து மறைமுகமாக மனநலம் பற்றி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். இவ்வளவு திருக்குறளில் இவ்வளவு சாப்டர்ஸில் அதிகாரங்களில் வந்து நேரடியாக மனநலம் பற்றி, மனநலம் என்ற சொல்லே வந்து பல திருக்குறள் இருக்கிறீங்க, படிச்சிருக்கீங்க, ஐயா கூட தெரியும் எல்லாருக்கும் நிறைய பேர். மனநலம் அப்படி இவ்வளவு விஷயங்கள் இல்லை. இப்போ இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட டாப்பிக்கில் முக்கியமாக இந்த கைண்ட்னஸ், கம்பேஷன், கிரேசியஸ், அதுக்கு ஆப்போசிட்டில் அங்காள உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. இந்த புற்றுநோய் கேன்சர் அப்படிங்கிறதுக்கு மெலிக்னன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் புற்றுநோய் இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து பினைன் டியூமர் இருக்குது, நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார். பினைன் டியூமர், ஹார்ம்லெஸ் கட்டி, அதனால் பயப்பட தேவையில்லை. மெலிக்னன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கதை கொஞ்சம் சந்தேகம். குறள் 571 நான் அதில் இருக்கிற கருப்பொருள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கீவேர்டு எடுத்திருக்கிறேன். நான் சொல்ல போகிற இந்த குறள்களில் ஒவ்வொன்றையும் கீவேர்டு அப்படின்னு
பார்க்குற பொழுது இதில் அழகு அப்படிங்கிறது அழகு அப்படிங்கிறத வந்து மிக சிறப்பாக சொல்லியிருக்கேன். ஒழுங்கு அல்லது சிறப்பு. அழகுன்னா எவ்வளோ அழகாக இருக்கா அந்த பியூட்டியாக இல்லை. இங்கே ஒழுங்காக இருக்குது, சிறப்பாக இருக்குது, மாநாடு சிறப்பாக இருக்குது, நீங்கள் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறீங்க, ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு ரைட். அந்த கருத்தில் பார்க்கிற பொழுது அழியாது இருந்து வருகிறது என்பது உலக இயக்கம், ஒருவர் சார்ந்து இருத்தல், இயங்குதல் என்பதாகும். மனித நேயம் அழியாது இருக்கிறது என்பதாகும். ஸோ ஒருவர் சார்ந்து இருக்கிறது, ஒருவருக்கு உதவியோடு இருக்கிறது. அதான் வந்து இயங்குதல் அப்படிங்கிற சொல்லுக்குள்ள அவர் சொல்றாரு. போப் அவர்களும் அவருடைய உரையில வாழ்வியலில் ஒருபடி மேலே பாருங்க, அவருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்கு, அதில் போட்டிருக்காரு வேர்ல்ட் இஸ் ஹாப்பி ஸ்டேட் பாய்ஸ். அதான் அந்த மகிழ்வோடு இருக்கிறது தான் முக்கியம், இருக்கிறது முக்கியம் இல்லை. அதான் எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கிறது. அடுத்தது லிவிங், வாழ்தல் அப்படிங்கிறது. அடுத்தது செலிப்ரேட்டிங். ஸோ திருவள்ளுவர் சொல்கிற விஷயம் அந்த செலிப்ரேட்டிங், அதுக்கு வந்து கைண்ட்னஸ், கம்பேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்த குறளில் பார்த்தீங்கன்னா கருப்பொருள் வந்து சுமை அப்படிங்கிற விஷயம். இந்த சுமை அப்படிங்கிற விஷயத்தில் மிக முக்கியமாக நான் அடிக்கடி சொல்வேன் என்னுடைய மாணவர்களுக்கு, ஏதாவது செய், இல்லைன்னா சும்மா இரு. நீ சும்மா இருப்பதாலே சில பேருக்கு நன்மை கிடைக்கலாம் அப்படிங்கிற விஷயம். அந்த சுமை அப்படிங்கிறது ஒன்று செய்யாமல் இருக்கிறது ஒரு பெரிய பாரம். அதில் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் இல்லாமல் இருக்கிறது, கம்பேஷன் இல்லாமல் இருக்கிறது, ஒரு மனித நேயம் இல்லாமல் இருக்கிறது ஒரு பாரமான விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். இந்த கம்பேஷனுக்கும் இந்த கண்ணோட்டத்துக்கும் இந்த மனித நேயத்துக்கும் இருக்கிற நியூரோ சயின்ஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைப்பீங்க இதுக்குடா இந்த குண்டை போட்டு கொள்றாங்க, எதுக்கு துப்பாக்கி எடுத்து நேரடியாக வச்சுருவாங்க, எதுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது விதி அப்படி அல்ல. இங்கே தான் பிரச்சனை. மூளையில் இருக்கிற மனநோய் அல்ல, மூளையில் இருக்கிற கெமிக்கல்ஸ், அங்கே இருக்கிற ரசாயனங்கள், நியூரோ கெமிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் மாறிடுச்சுன்னா நல்லவனாக இருந்தவனும் துப்பாக்கி வச்சுருக்கோம். அதிகமாக வந்து நீங்கள் அமெரிக்காவில் துப்பாக்கி எடுத்து சொல்றவர்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லவங்க. ஆனால் அதுக்கு முதல் நாள் இரவு அவருடைய மனதில் நியூரோ கெமிக்கல் ரசாயனம் மாறி இருக்கு, அவ்வளோதான். ஸோ அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. ஸோ இதில் இந்த மூளையில் இருக்கிற இந்த சுரப்பிகள் வந்து மிக முக்கியமானது. அதில் எங்களுடைய மூளையில் அடிப்படையில் இருக்கிற பிட்யூட்டரி சுரப்பி அப்படிங்கிறவர் வந்து அவர் தான் வந்து தலைமை அமைச்சர் மாதிரி. அவர் ஒழுங்காக செயற்பட்டால் தான் எங்களுடைய நியூரோ கெமிக்கல்ஸ் மூளையில் இந்த மாதிரியான உணர்வுகள், உணர்ச்சிகள் வருவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியவர் அவர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான உறுப்பு ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பு. இந்த ஹிப்போ கேம்பஸ் உறுப்பு பாருங்க, ஃபீலிங் ஆஃப் ரிவார்ட். நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறோம், பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம், மற்றவருக்கு உதவி செய்ய வேணும். இந்த கம்பேஷன், இந்த பாசம், இந்த உணர்வு எங்கேருந்து வருது அப்படின்னா, நீங்கள் ஏதோ அங்கேருந்து வருது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து தான் வருது. எங்கன்னா அவருக்கு காரணமானாலும் இந்த ஹிப்போ கேம்பஸ். ஹிப்போ கேம்பஸ் என்ற உறுப்பு சரியாக ஊருக்குள்ள வேலை செய்யலைன்னா வரவேண்டிய வந்து நீங்கள் சுட்டு போட்டாலும் அவனுக்கு வந்து வராது. ரைட். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன்ஸ் அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்படிதான் இருப்பான், சிரிக்க மாட்டான். பார்க்கின்சன் வந்தால் சிரிக்க மாட்டான், கை கால் அசையாது, நடக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். ரோபோ மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அந்த டொப்பாமின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இல்லை, அவ்வளோதான். இதே மாதிரி தான் உணர்வுகள், உணர்ச்சிகளுக்கு முக்கியமான விஷயம் வந்து இதுதான். இந்த ஹைப்போதலாமஸ் அப்படின்றது பாருங்க, ஃபாலிங் இன் லவ். அவர் வரல, நீங்கள் என்னதான் நீங்கள் கட்டிப்பிடிச்சாலும் காதல் வராது, சும்மா கட்டிப்பிடிக்கலாம், அவ்வளோதான். இந்த ஹோமோன்ஸ் எல்லாம் இருக்குது. டொப்பாமின் அப்படிங்கிற ஹோமோன் ரிவார்ட் ஹோமோன்னு சொல்கிறோம். ஆக்சிடோசின் லவ் ஹோமோன். அப்போ இந்த ஆக்சிடோசின் வரையலை அப்படின்னா எப்படிங்க? அப்போ நெத்தனியாவுக்கு வந்து அவங்க வர இன்னும் இல்லை. இந்த மாதிரி ஹோமோன்ஸ் எல்லாம் சில பேருக்கு இல்லை, ட்ரம்போலி ஆளுகளுக்கெல்லாம். என்டோஃபின், அடுத்தது செரோட்டோனின், இந்த மாதிரி இப்படி விஷயங்கள்.
ஆக்சிடோசின், டொபாமின், என்டோஃபின், மேலும் வந்து இந்த ஹோமோன்கள் தான் எங்களுடைய எமோஷன்ஸை வந்து உணர்வுகள், உணர்ச்சிகளை ரெகுலேட் பண்ணுறது. ஒருத்தர் திரும்ப வந்து கேள்வி கேட்டே இருக்காரு. இப்போ எனக்கு இருக்கிறவங்க திரும்ப திரும்ப இடக்கு முடக்கா பேசுகிறாருன்னா அவருக்கு பிரச்சனை இல்லை, ஹோமோனில் தான் அந்த பிரச்சனை. வரவில்லை, யாரும் தப்பாக நினச்சிக்காங்க. கருணையின் நரம்பியல் அறிவியல் என்பது இது நிறைய பேருக்கு ஒரு புது விஷயமா இருக்கும். உண்மைதான். டாக்டர் லம்போதரங்க இருக்கிறாங்க, அவரே கேட்டாலும் சொல்லுவார். கொடுப்பவர் பெறுபவர் இருவருக்கும் இடையிலான அந்த உணர்வு பரிமாற்றம் அப்படிங்கிறது. அடுத்தது அட்ரினல், கோர்டிசோல். இப்போ இந்த நான் முதல் சொன்ன இந்த பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ், பாசிட்டிவ் நியூரோ கெமிக்கல்ஸ் எங்களோட உடம்புல இல்லையா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற யாரும் சொன்னாங்க அப்போது இன்னும் கேங் இது இல்லைன்னா அது வந்துடும், அது கூடிடும். தைராய்டு வந்து கூடுறதும் இருக்குது, குறையிறதும் இருக்குது. இன்சுலின் கூடுறதும் இருக்குது, குறையிறதும் இருக்குது. அப்போ எல்லாம் சமநிலையில் இருக்கணும். அப்போ அந்த ஹோமோன்ஸ் எதுவும் அந்த நியூரோ கெமிக்கல்ஸ் வரையிலேண்டா இல்லை தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சுக்கணும். அப்போ அவனுக்கு என்ன வரும்னா அட்ரினலின் அப்படிங்கிறது அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். சுரந்த உடனே பயம் வரும், ஒரு பதட்டம் வரும், ஒரு அன்சைட்டி வரும். ஐயா உட்காருங்க, எல்லாம் உங்களை தான் பார்க்குறாங்க. கிருஷ்ணலிங்கம். அடுத்தது கோர்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ். இந்த கோர்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து பலவிதமான வியாதிகளுக்கு காரணமாக இருக்கு. பலவிதமான நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள் வருது காரணமாக இருக்கு. இதை வள்ளுவர் வந்து வேற மாதிரி கொண்டு வர்றாரு. இப்படியான ரெஸ்பான்ஸ் இந்த கோர்டிசோல் பல வியாதிகளுக்கு இது காரணமாக இருக்கு. ஸோ அந்த கம்பேஷன் இல்லை, அந்த பாசம் இல்லை, அந்த நேசம் இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் வேலை சேர்த்துவோம். இதை பல இடங்களில் வள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு. ஹோமோன்ஸை குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் சொல்றாரு. அடுத்தது பாருங்க, இன்னொரு விஷயம் அது சொல்லக்கூடிய விஷயம் 573 ஹார்மோனி அப்படிங்கிற விஷயம், சமநிலை. ரைட், இந்த ஹார்மோனி அப்படிங்கிறது ஒத்திசைவும் நல்லிணக்கம். உளவியல்ல இது ஒரு முக்கியமான வார்த்தை, இந்த ஹார்மோனி அப்படிங்கிறது. வள்ளுவர் பல இடங்கள்ல இந்த ஹார்மோனி, இந்த ஒத்திசைவும் நல்லிணக்கம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. அடுத்த 574வது குறள்ல வந்து கீவேர்டு அப்படிங்கிறது பிளைண்ட்னஸ், குருட்டுத்தன்மை, ஒளி இழந்த கண்கள் அப்படின்னு. இது வந்து வழக்கமாக இருக்கிற மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒளி இழந்த கண் செயல்படாத நிலை அல்ல. இந்த உள்ளுக்குள்ள மனதில் இருக்கிற அதை மிக தெளிவாக இந்த முதல்ல சொல்லியிருக்காரு. உள்ளுக்குள்ள இருக்கிற இது வந்து தெரியாமல் இருக்குது. அந்த கண், உள்ளே இருக்கிற கண் வந்து பார்வையற்று இருக்குது அப்படிங்கிற விஷயம். இதை வந்து நாங்கள் என்ன சொல்லணும்னா சைக்காலஜிக்கல் மைண்ட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த குறள்ல வந்து 575வது குறள்ல வந்து முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்றாரு. கண்ணிற்கு அடிகலம் கண்ணோட்டம் அகுதுன்றே புண்ணென்று உணரப்படும் அப்படிங்கிறது. அப்ப அதனுடைய கீவேர்ட், நான் அடுத்த கீவேர்டு வந்து புண் அப்படிங்கிறது, பூம். இது வந்து வெளியில இருக்கிற அது மாதிரி காயங்கள், உள்ளுக்குள்ளே இருக்கிற மனக்காயங்கள். ஸோ மனம் புண்பட்டு போய் இருக்கு என்பதுதான் இதனுடைய உள்பொருள். அடுத்த குறள்ல 576 இதுல இருக்கிற கருப்பொருள் பார்த்தீங்கன்னா மரம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு. இந்த மரம் அப்படிங்கிற விஷயம் திருக்குறள்ல பல இடங்கள்ல சொல்லப்படுகிறது. ஒன்றில் வற்றல் மரம் என்றாரு, இன்னொன்றுல பயன் மரம் என்றாரு, இன்னொன்று மருந்து மரம் என்றாரு, முள் மரம், நச்சு மரம், இப்படி பல மரங்கள் சொல்லி. ஆனா இதுல என்ன சொல்றாருன்னா பாருங்க, மண்ணோடு சேர்ந்து மண் பொருந்திய மண்ணோடு கலந்து மக்கிய மரம் வேலை செய்யாது. அப்போ ஒருத்தன் வந்து அவனுக்கு கம்பேஷன் இல்லை, அவனுக்கு வந்து மனிதநேயம் இல்லை, அந்த நல்ல உணர்வுகள் இல்லை அப்படிங்கிற பொழுது அவன் ஒரு மக்கிய மரமாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவார். இப்படி பலவிதமான இங்கே இன்னொரு திருக்குறளில் வந்து டார்க்னஸ்,